நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நம்முடையது நமக்கு சொந்தம். கர்த்தர் படைத்தது கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தரே நம்மை படைத்தார். நாம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானது யாருக்கு வேலை செய்ய வேண்டும்? அவருக்கு வேலை செய்ய வேண்டும். நம் வீட்டு ஃப்ரிட்ஜ் நமக்கு தான் வேலை செய்கிறது. நம் வீட்டு வாஷிங் மிஷின் நமக்கு தான் வேலை செய்கிறது. அடுத்தவருக்கு அல்ல. நாம் மட்டும் ஏன் அப்படி தெரிய வேண்டும்? யோசித்து பார்ப்போம் கொஞ்சம். கர்த்தர் பெரியவர். அவர் மிகவும் நல்லவர். அவர் நீதியுள்ளவர். அவர் கரங்களால் படைக்கப்பட்ட, அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். அப்படி இருக்க நாமும் நீதியுள்ளவர்களா இருக்க வேண்டும் அல்லவா? நீதி என்பது என்ன? கர்த்தர் நம்மை படைத்தார். அவர் நம் சிருஷ்டிகர்த்தா. அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நீதி. அதுதான் நியாயம். அவர் விருப்பப்படி, அவர் கட்டளைப்படி நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அடங்கி வாழ வேண்டும் அவருக்கு. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இந்த அதிகாரத்தை குறித்து ஒரு ஆழமான காரியங்கள் சிலவற்றை தியானிக்க வேண்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஒரு புது ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு புதிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இதுவரை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது முழுமையாய் தெரிந்திருக்காமலும் கூட இருக்கலாம். ஒரு புதிய உலகம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு பிம்பம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏசாயா 14, எசேக்கியேல் 28, யோபு முதல் 1-2 அதிகாரங்கள், ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்கள், வெளிப்படுத்தல் 18, 19, வெளிப்படுத்தல் முழுவதும் என்றே சொல்லலாம். இன்னும் பல அதிகாரங்கள், ராஜாக்கள் புஸ்தகங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் பல ஒரு வெளிப்படையான ஒரு காரியம் சொல்லப்படாமல் சற்று மறைமுகமாக, ஆனால் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆழ்ந்து கவனித்தால் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நம்முடைய எதிரியான சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம் நண்பர்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய தீமை நமக்கு வந்து விடாது. ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள், நண்பர்கள். அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள். நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் தானே. தீமை வரப்போவதில்லை. ஆனால் ஒரு சத்துரு இருக்கிறான் என்றால் அவனை நாம் எந்த அளவுக்கு முழுமையாய் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுவது சுலபமாய் இருக்கும். சத்ருவை குறித்து மிகவும் கவனமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனை புகழ்ந்து பாராட்டுவதற்கல்ல, அது ஒரு புகழ்ச்சிக்குரிய காரியம் அல்ல. அவனை அழிப்பதற்கு நாம் ஞானம் உடையவர்களாய் நடக்க வேண்டும். அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார். அவனுக்குள் ஞானம் இருக்கிறது. அதை அழிக்க வேண்டும் என்றால் அதை மிஞ்சின ஞானம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவனை மிஞ்சுகிறவர்களாய் நாம் இருந்தால்தான் அவனை வெற்றி பெற முடியும். அவனை மிஞ்சும் பலம் பிறப்பிலேயே நமக்கு கிடையாது. சற்று சிறியவனாக தான் கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதன் பிறப்பே அப்படிதான். ஆனால் நம்மால் அவனை வெல்ல முடிகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவனை நாம் ஜெயிக்கிறோம். எப்படி? அவன் மேல் வெற்றி கொள்கிறோம். எப்படி என்றால், கர்த்தர் நம்மோடு இருப்பதினால். அவன் பொல்லாதவன். அவன் பலம் பெரியதா இருக்கட்டும் நம்மை விட. ஆனால் அவனையும் நம்மையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய ஆண்டவர் நம்மோடு இருப்பதினால் அவனை நாம் தினம் தினம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே நம்மோடு இருக்கும் போது நமக்கு பலன் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, கர்த்தரே நம்மை வழி நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றால் போதுமானது. மிகப்பெரிய காரியங்கள் நாம் ஒன்றும் சாதிக்க தேவையில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கேட்டு நடந்தால் போதும். அது கடினமான காரியம் அல்ல. கர்த்தரிடத்தில் அன்பு வந்துவிட்டால் கீழ்ப்படிதல் தானாக வந்துவிடும். அது ஒரு பெரிய எதற்கும் பாடுபட தேவையில்லை. கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு சுலபமாக தான் வைத்திருக்கிறார். விசுவாசிப்பது, ஜெபிப்பது, கீழ்ப்படிவது எல்லாம் சுலபம்தான். நாம் முழுமையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது. அன்பு இல்லாவிட்டால் அது மிக கடினமாக தான் தோன்றும். சற்று கவனித்து பார். பொல்லாதவன் யார்? உலக தோற்றத்திற்கு முன்பு என்ன நடந்தது? ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு புதிய காரியமாக தோன்றும். ஆனால் இது புதியதல்ல. இது மிக மிக பழையது. மனிதனுக்கு முன்பாக
இந்த பூமியில் சிருஷ்டிப்புகள் இருந்திருக்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது சில மிருகங்களின் எலும்புகள், அந்த மிருகங்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், சில பொருட்கள் கிடைக்கும் பொழுது அதை பார்த்து விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இது 10,000 வருடங்களுக்கு முன்பாக உருவானது, 20,000 வருடங்களுக்கு முன்பாக உண்டானது, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உண்டானது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தை படிக்கிற நாம் என்ன சொல்லுவோம் என்றால், ஆதியாகமம் 1 அதிகாரத்தை படித்திருக்கிறோம் அல்லவா? நாம் சொல்வோம், ஒரு நாளில் பூமி உண்டானது, ஆதாம் ஐயாவிலிருந்து வாழ்க்கை 6,000 வருடங்கள் கூட இன்னும் முழுவதாக வரவில்லை. அப்படி இருக்க எப்படி இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்வது தவறு என்று சொல்வோம். ஆனால் இது இல்லை. வேதம் தெல்ல தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது. சற்று கவனித்தால் புரிந்துவிடும், இல்லாவிட்டால் சற்று கடினம்தான். கொஞ்சம் ஆராய்ந்து புரிந்து கொண்டால் போதுமானது. ஆதியாகமம் 2ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிப்பை குறித்து சொல்லி இருக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எந்த காலகட்டத்தில் தண்ணீர் பிரிந்தது, கவனிக்கவும், தண்ணீர் பிரிந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் நாள். வெளிச்சம் உண்டாகப்பட்ட நாள் முதல் நாள். வெட்டாந்தரை தரை உண்டானது, அதன் மேல் செடி கொடிகள் வந்தது 3ஆம் நாள். இப்படி ஒவ்வொன்றாக 4ஆம் நாள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் வானம் மண்டல கிரியைகள், 5ஆம் நாள் பரப்பன நீந்துவன, 6ஆம் நாள் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மனிதர்கள். இப்படி சிருஷ்டிப்பை குறித்து சொல்லி இருக்கும் பொழுது தண்ணீர் உருவான காலம் எது, பூமி உருவான காலம் எது என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆதியிலே என்றுதான் சொல்ல இருக்கிறது. எந்த நாட்கள் எத்தனை வருடங்கள் எல்லாம் சொல்லவில்லை. பூமி உண்டான நாள் தெரியாது, நீர் உண்டான நாள் தெரியாது, காற்று உண்டான நாள் தெரியாது. இவைகள் எல்லாம் விஞ்ஞானத்தின் கூற்றுப்படி பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உண்டானது என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞான கூற்று உண்மையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் வேதம் அதைதான் சொல்லி இருக்கிறது. சிருஷ்டிப்பு வெளிச்சத்திலிருந்துதான் தொடங்குகிறது. நமக்கு முதல் நாள் என்று சொல்லப்படுவது வெளிச்சம் உண்டான நாளிலிருந்து சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது பூமியானது தண்ணீருக்குள் இருந்தது, தண்ணீர் சூழ்ந்திருந்தது, பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லும் பொழுது தண்ணீர் இருந்த நாள் எது என்று சொல்லவில்லை அல்லவா? காற்று சொல்லவில்லை. காற்றின் மூலக்கூறுகள், தனிமங்கள், இவைகள் உண்டானது சொல்லப்படவில்லை. இதெல்லாம் நாமாக கற்பனை செய்து கொண்டு இந்த 6,000 வருடத்தில் தான் வந்தது என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் ஒரு நாள் என்பது ஆதியாகமம் 1 அதிகாரத்தின்படி ஒரு 1000 வருடம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அது உண்மைதான் என்றே நம்புவோம். ஆனால் அதற்கு முன்பாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமி இருந்தது என்றே வேதம் சொல்லுகிறது. மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாக வானத்திலே லூசிபர் என்பவன் இருந்தான். அவனுடைய செயல்கள், அவன் பெருமை கொண்டான் இருதயத்தில், கர்த்தருக்கு சமமாவேன், கர்த்தருக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவன் பெருமை கொண்டான். அதனால் கர்த்தர் அவனை கீழே தள்ளினார் என்று நாம் அவனுடைய பதவியை, கர்த்தர் கொடுத்திருந்த அந்த தகுதியை பிடுங்கி அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் சாத்தானாய் மாறினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த செய்தியில் நாம் தியானித்தோம். அவன் பெருமை கொண்டான், அதனால் இப்படி நடந்தது. அதன் பின்பாக அவன் பரலோகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளை விட மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவன். அதாவது இன்றைக்கு ஒரு தேசம் என்று இருந்தால் அதில் ஒரு பிரதம மந்திரி இருப்பார், பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அவருடைய PA இருப்பார்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் அறிந்தவர்கள், பிரைம் மினிஸ்டருக்கு உதவியாக செயல்படுகிறவர்கள். அவர்களுடைய ஸ்தானம் மிகவும் உயர்ந்த ஸ்தானம். அது போல பரலோகத்தில் லூசிபர் இருந்தான். அவன் அவ்வளவு பெரியவனாய் இருந்த பொழுதும் அவன் செய்த தவறினால் அவன் தாழ்த்தப்பட்டு கீழே விழுந்தான் என்றாலும் அவனுக்கிடத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. தந்திர புத்தி மட்டுமே உண்டு. ஏமாற்று வேலை, தந்திரம் செய்வது அவனுடைய குணமாயிருந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த குணத்தை வைத்துக் கொண்டு நம்மை அவன் கெடுப்பது கூட, நமக்கு தீங்கு செய்வது கூட நம் கைகளை வைத்தே செய்வான். நம்முடைய இருதயத்தில் துர்க்குணத்தை உண்டு பண்ணுவான். அதன் மூலம்
தவறு செய்ய வைத்து கர்த்தரிடத்தில் அடி வாங்க வைப்பான். அதாவது சிறு பிள்ளைகள் பள்ளியில் இருக்கும் பொழுது ஒரு 5-6 வயது பிள்ளைகள் பள்ளியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் அந்த வகுப்பிலேயே சில கொஞ்சம் மிகவும் குறும்பு பண்ணுகிற பிள்ளைகள் இருப்பார்கள். அதை குறும்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் அது அந்த துர்க்குணங்கள் தான் காரணம். அந்த துர்க்குணம் உள்ள சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், அமைதியா இருக்கிற பிள்ளைகளையும் எதையாவது தூண்டிவிட்டு அவர்களை ஏதாவது தவறு செய்ய வைத்து தண்டனை வாங்கி கொடுப்பார்கள். இது நடக்கும். சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது பள்ளி பருவத்திலேயே நடக்கிற காரியம். அதுதான் இன்றைய நிஜ வாழ்க்கையில் பெரியவர்களுக்கும் நடக்கிறது. அன்று அதே சாத்தான் தான் இன்று நம்மை அப்படித்தான் செய்கிறான். எப்படி என்றால், நம்மை இச்சைகளை காட்டி பாவம் செய்ய வைப்பான். ஒரு அழகான நகை வாங்க வேண்டும் என்று ஆசையை காட்டுவான். அழகான துணிகள் வாங்க வேண்டும் என்ற ஆசையை காட்டுவான். சினிமா பார்க்க வேண்டும் என்ற ஆசையை காட்டுவான். பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடும்படியாக நம் கண்களுக்கு இச்சையை காட்டுவான். அந்த இச்சையில் மயங்கி நாம் தெரிவோம். பணத்தாசையை காட்டுவான், பெண் ஆசையை காட்டுவான். இப்படி எதையாவது இச்சையை தூண்டிவிட்டு நம்மை பாவம் செய்ய வைத்து மரணம் வரைக்கும் கொண்டு போய் அக்னி கடலில் தள்ளுவது அவனுடைய நோக்கம். இதை ஏன் அவன் செய்கிறான்? அவன் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் லூசிபர் கீழே விழுந்த அந்த ஸ்தானமானது, அவன் இருந்த ஸ்தானம் இப்பொழுது வெறுமையா இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனத்தின் அருகில் சமமாக உட்கார்ந்திருந்தவன், கர்த்தருடைய அருகில் உட்கார்ந்திருந்தவன் அவன். அப்படி இருந்தும் வேதம் சொல்லுகிறது, உன்னை முத்திரை மோதிரமாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். லூசிபரை முத்திரை மோதிரம் போல வைத்திருந்தாராம். அப்படி என்றால் அது மணவாட்டியை குறிக்கும். மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் வைத்திருந்தார். ஆனால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனை கீழே தள்ளினார். பெருமையின் நிமித்தம் கீழே விழுந்தவன். ஆனால் அந்த ஸ்தானம் இன்னும் காலியாக தானே இருக்கிறது. அதற்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக கர்த்தர் நம்மை படைத்தார். மனித இனத்தை உருவாக்கினார். பூமியை உருவாக்கி, பூமி ஏற்கனவே இருந்தது, தண்ணீர் இருந்தது, அதிலிருந்து அந்த பூமியை சரிப்படுத்தினார். ஏனால் அது உருவமற்று இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஒழுங்காக இல்லை. அதையெல்லாம் சரிப்படுத்தி கர்த்தர் அதை வெறுமையெல்லாம் நிறைவாக்கி வெளிச்சத்தை கொடுத்து, தண்ணீரை 2ஆக பிரித்து, தரையை உண்டு பண்ணி, செடி கொடிகளை வரவழைத்து, வானத்தில் வெளிச்சம் கொடுக்க நட்சத்திரங்களை கோள்களை உண்டாக்கி, சூரியன் சந்திரன் இவைகளை எல்லாம் உருவாக்கி, அதன் பின்பாக பறக்கிற பறவைகள், பூமியில் தண்ணீரில் நீந்துகிற இவைகளை எல்லாம் சிருஷ்டிப்புகள், நீந்துவன இவைகளை படைத்து, மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்து, கடைசியில் மனிதனை படைத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இதை நாம் வயலில் நாற்றாங்கால் போல நம்மை இந்த இடத்தில் ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த பூமியையும் அதில் ஏதேன் தோட்டத்தையும் படைத்து ஆதாம் வரையும் படைத்து வைத்தார். இப்பொழுது நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரின் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கு, அவர் கூட அமர்ந்திருப்பதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்தானமானது அவனுக்கு ஏற்கனவே சொந்தமா இருந்தது. அவனுடைய ஸ்தானத்தில் நாம் உட்கார போகிறோம். இப்பொழுது அவனுக்கு என்ன செய்யும்? நான் கீழே தள்ளப்பட்டு விட்டேன், என்னுடைய ஸ்தானத்தில் இன்னொருவனா, அவனை வரவிட மாட்டேன். அந்த துர்க்குணம் அவனிடத்தில் உண்டு. அதற்காக தான் மனிதர்களை இச்சையை காட்டி வஞ்சித்து இவ்வுலகத்தில் இன்பமாயிரு என்று காண்பிப்பான். எல்லா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும், இந்த உலகத்தில் தீயவர்கள் காட்டுகிற வழிகள் எல்லாம் இன்பமாயிரு, வாழ்க்கையை அனுபவி என்று. வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக இந்த பூமியில் பிறக்கவில்லை. வேலை இருக்கிறது. அன்று ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். நம் முன்னோர்கள், ஆதி பிதாக்கள், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன நடந்தது? சாத்தான் இந்த பூமிக்கு வந்தான். அவனை வரவழைத்தது மனித இனமாகிய நாம் தான். அவனை விரட்டுவதற்கு தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அவனை எப்படி விரட்டுவது? நாம் பரிசுத்தமாய் வாழும்போது அவன் தோற்று போய் ஓடி போவான். மனித இனத்தின் பரிசுத்த வாழ்வுதான் நம்முடைய சாதனையா இருக்கிறது. நாம் சாதிக்க வேண்டிய சாதனை, ஒவ்வொரு மனிதனும் சாதிக்க வேண்டிய சாதனை பரிசுத்த வாழ்வு. பரிசுத்தமாய் வாழ்ந்து இச்சைக்கும் உலக மோகங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவைகளை தூக்கி போட்டு மிதித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அது நிமித்தம் கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணவும் பொல்லாத சாத்தானை அழிக்கவும் தான் நாம் பிறந்திருக்கிறோம். மனித இனத்தின் சாதனையாக இருக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை எதை சாதிக்க அனுமதித்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு என்றால் இதற்குதான்.
எதையோ சாதனை, பணம் சம்பாதிப்பது சாதனை, புகழ் சம்பாதிப்பது சாதனை என்று சொல்லிக் கொண்டு திரிகிறோம். ஆனால் அது உண்மை இல்லை, எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லப்பட்டிருக்கிறதே, எல்லாம் மாயை. உலகத்தின் காரியங்கள் எதையும் நாம் சாதிக்க பிறக்கவில்லை. அதனால் என்ன ஆக போகிறது? மரணம் அடைந்த பின்பு எந்த புகழ் வரப்போகிறது, எந்த பணம் வரப்போகிறது, எதை நாம் சுமந்து கொண்டு போக போகிறோம்? வார்த்தையால் சொல்லுகிறோம் எதை சுமந்து கொண்டு போக போகிறோம் என்று. ஆனால் அதை உணர்வால் உணர்ந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். மனித வாழ்வு சாதிக்க பிறந்திருக்கிறோம். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே கொடுத்திருக்கிறார். எதை சாதிக்க? நாம் இந்த உலகத்தில் எதை விட்டோமோ, பொல்லாத இருளை உலகத்தில் அனுமதித்தோம், அவனை விரட்ட வேண்டிய வேலைக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். விரட்டுவது எப்படி? பரிசுத்த வாழ்வு. தினம்தோறும் பாவம் செய்ய தூண்டுவான், தினந்தோறும் இச்சையை தூண்டுவான், காட்டுவான், எதையாவது செய்வான். துன்மார்க்கர் நம்மை சூழ்ந்து மனிதர்களை அதற்கு பயன்படுத்துவான். துன்மார்க்கமான மனிதர்களுக்குள் நுழைந்து அவர்கள் மூலமாக நம்மை பாவம் செய்ய பயண வைப்பதே, கோபத்தை மூட்டி திட்ட வைப்பான் பிறரை. அதனால் பாவம் உண்டாகும். நம்மை கோபம் ஊட்டுவான், நம்மை இச்சையை காட்டி மயக்க பார்ப்பான். அவன் பல விதங்களில் செய்வான். அவனுக்கு தெரிந்தது தந்திரம் மட்டுமே. நேரடியாக வரக்கூட அவனுக்கு தைரியம் கிடையாது. அவன் மற்ற மனிதர்களை பயன்படுத்தி வருவான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட பொல்லாதவன் அவன். அதனால் அவனை அழிக்கதான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பூமிக்கு நாம் வந்த வேலையை தெரிந்து கொள்ளாமல் அன்றாட உணவுக்கும் மற்ற காரியங்களையுமே நினைத்து கொண்டு, மத்திய 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். அதை ஏன் குறித்து யோசித்துக் கொண்டு அதையே நினைத்து கொண்டு இருக்க வைப்பது சாத்தானோட தந்திரம். நான் படிக்க வேண்டும், நான் வேலைக்கு போக வேண்டும், நான் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய், இதெல்லாம் நமக்கு தேவை என்பது அவருக்கு தெரியும். கொடுப்பார். பிறந்த குழந்தை பசியோடவா கிடைக்கிறது? தாய் வந்து பாலூட்டி வளர்க்கவில்லையா? பாதுகாத்து வளர்க்கவில்லையா? ஒரு கொசு கடிக்க விடுகிறோமா குழந்தையின் மேலே? நம்மை அந்த குழந்தைக்கு கொடுத்தது யார்? கர்த்தர் அல்லவா? இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு ஒரு தாய் வேண்டும் என்று தாயை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நம் வளரும் வரைக்கும் நம்மை போஷிக்க ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? வளர்ந்த பின்பு விட்டு விடுவாரா? வளர்ந்து விட்டாய் என்று அப்பொழுதும் பார்த்து கொள்வார். 20-25 வருடங்கள் அடுத்தவர் உதவியில் தான் வாழ்கிறோம், முதல் வளரும் பருவத்தில். அதன் பின்பு நம்மை போஷிக்க, நமக்கு ஆகாரம் கொடுக்க அவருக்கு தெரியும். அப்படி என்றால் பிறந்த உடனே வேலை செய்ய ஓட வேண்டியது தானே? அப்பொழுது மட்டும் ஏன் கவலை இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கிறோம்? 18 வயது, 20 வயது, 25 வயது வரைக்கும் ஏன் அந்த கவலை இல்லாமல் இருக்கிறது? 20 வயது வரைக்கும் யாரும் அதை பற்றி சிந்திப்பதில்லை. யார் சாப்பிடாமல் இருக்கிறார்கள்? 20 வயது வரைக்கும் உடுத்த உடை இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கிறோம்? ஏன் நன்றாக இல்லையா? நம் பெற்றோர்கள் நம்மை காக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நமக்கு பெற்றோர்களை கொடுத்து காவல் காக்க வைத்தவர், நம்மை போஷிக்க வைத்தவர், அவர் நமக்கு 20 வயது ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன தெரிந்து கொள்ள வேண்டாமா? கர்த்தாவே, எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறேன், நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை கேட்டு அதை தெரிந்து கொண்டு, சத்துருவை எதிர்ப்பதுதான் நம்முடைய வேலை. அதை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதற்கான காரியங்கள் என்ன? அது மிகப்பெரிய காரியம். நாம் நினைப்பது போல சாதாரண விஷயம் அல்ல அது. அது தனி உலகம், அது தனி வாழ்க்கை முறை. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வாழ்வு, தீர்க்க தரிசன அழைப்பு, ஊழிய அழைப்பு என்பது மிகப்பெரிய காரியம். எல்லோரும் எழுப்பி ஊழியம் செய்திருந்தால் எப்பொழுதோ கர்த்தருடைய வருகை நடந்திருக்கும் அல்லவா? நம்முடைய பிறப்பு மனித பிறப்பு அல்லவா? அன்றாட தேவைகள் மட்டும் நினைத்து வாழக்கூடாது. எதற்காக பிறந்தோம்? ஏன் இந்த தேவைகள் நமக்கு? ஏன் இதை நிறைவாக்கி கொள்ள வேண்டும்? ஏன் பிறக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு பதிலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் இதை தெளிவாக இந்த வேத பகுதிகளில் சொல்லுகிறது. அவன் ஒருவன் எதிரி என்று ஒருவன் இருக்கிறான். நம் கண்ணுக்கு தெரியாத எதிரி அவன். கண்களில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை தெரிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கை என்னவென்று புரியும், எதற்கு வந்தோம் என்று புரியும், வந்த வேலையை பார்க்கவும் முடியும். அவன் பொல்லாதவன், அவன் தீயவன், அவனை அழிக்க வந்திருக்கிறோம். அதற்கு கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தரிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், அவருடைய கிருபையினால் நம் கண்கள் திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படும், நாம் உணர்வடைவோம். கர்த்தர் பேசுவது கேட்கும், அவர் கொடுக்கும் தரிசனம் புரியும்.
அதை புரிந்து கொண்டு நம்மால் செயல்பட முடியும். ஒரு கனெக்ஷன் தேவை. கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு தேவை. கர்த்தர் சொல்வதை புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன வழி வைத்திருக்கிறார், எந்த இடத்தில் நின்று என்ன வேலை செய்ய வேண்டும். அவனை எதிர்ப்பது என்று தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனாக எதிர்த்து கொண்டிருக்க முடியாது. உலகம் முழுவதும் ஒரு சேனை எழும்புகிறது அவனை எதிர்க்க. அவனும் ஒரு சேனையாக தான் காத்திருக்கிறான். அப்படி என்றால் அந்த சேனையில் கர்த்தருடைய சேனை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய சேனையில் நம்முடைய வேலை என்ன? நம் பங்கு என்ன? நாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும்? எந்த இடத்திலிருந்து தாக்க வேண்டும்? எந்த யுத்தத்தை செய்ய வேண்டும்? எப்படி வாழ வேண்டும்? இதையெல்லாம் கர்த்தரிடம் தான் கேட்டு பெற வேண்டும். மற்றவர்கள் சொல்ல முடியாது. நம் வாழ்வை குறித்து திட்டம் வைத்திருப்பவர் அவரிடம் தான் நாம் கேட்டு பெற வேண்டும். எப்படி பெறுவது? அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி, உம்முடைய சேனையில் நானும் ஒருவனாயிருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆளுகை செய்து வழி நடத்தும், உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், நான் என்ன செய்ய வேண்டும் என் மனதார நம் இருதயத்தை திறந்து கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். நாம் பணம் சம்பாதிக்கிறேன் என்று அதையே நினைத்துக் கொண்டு, நம் தனிப்பட்ட வாழ்க்கையே நினைத்துக் கொண்டு ஏன் பிறந்தோம் என்ற சிந்தை இல்லாமல் எல்லோரையும் போல மிருகங்கள் போல பிறப்பது, வாழ்வது, திருமணம் செய்வது, குழந்தைகளை பெறுவது, பின்பு அவர்களை காப்பாற்றுவது, வயது முதிர்ந்ததும் இறந்து விடுவது. இதற்காகவா நாம் பிறந்தோம்? இல்லையே. இதெல்லாம் வாழ்வதற்கு அன்றாட காரியம், அவ்வளவுதான். தினமும் குளிப்பது போல, சாப்பிடுவது போல. இதற்காக வரவில்லை. வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் இந்த பூமியில் இருப்பதற்கான நோக்கம் உண்டு. அதை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்துருக்களை எதிர்க்க வேண்டும். நம் சத்துருவாகிய சாத்தானை எதிர்க்க வேண்டும். அவன் எப்படி வந்தான்? அவன் நம்மை எதிர்த்து கொண்டிருக்கிறான். நாம் உணர்வில்லாமல் கண்மூடி கொண்டிருக்கிறோம். அவன் எதிரில் இருப்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். அதனால்தான் நம் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொண்டால், அவனை தெரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். நம்மை அவனால் ஜெயிக்க முடியாது. அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தோற்று போய் ஓடி விடுவான். என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவது என்றால் மன வாஞ்சையோடு, உள்ளான இருதயத்திலிருந்து, உண்மையான அன்போடு, முழு அன்பு. ஒரு பிறந்த குழந்தை தாயை நேசிப்பது போல முழு அன்பு, பரிசுத்தமான அன்பு, கர்த்தரை நேசித்து. அது எப்படி வரும்? அவர் நம்மை சிருஷ்டித்தவர் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, அவர் நம் தகப்பன், அவர் நம்மை இந்நாள் வரை காத்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டும். ஒரு காரியம் புரிந்து கொள்வோம். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒரு நீதி இருக்கிறது. அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை காத்து வருகிறவர், நம் ஜீவன் அவர் கைகளில் இருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்பில் நாமும் ஒருவர். அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிவது நீதி அல்லவா? இந்த நீதியை புரிந்து கொண்டால் நாம் கீழ்ப்படிவோம். அதுதானே முறை. நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை நம் விருப்பப்படி வாழ்வதற்கு. உலக இச்சைகளில் வாழ சொல்லும் சாத்தானின் பேச்சை கேட்டு வாழ்வதற்கு அவன் நம்மை படைக்கவில்லை. நம்மேல் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாம் நம் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் என்றால் அது நமக்கு சொந்தமானது. நாம் சமைக்கிற சமையல் நமக்கு சொந்தமானது. அடுத்தவர்கள் எடுத்துக்கொண்டு போனால் சும்மா விட்டு விடுவோமா? நம்முடையது நமக்கு சொந்தம். கர்த்தர் படைத்தது கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தரே நம்மை படைத்தார். நாம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானது யாருக்கு வேலை செய்ய வேண்டும்? அவருக்கு வேலை செய்ய வேண்டும். நம் வீட்டு ஃப்ரிட்ஜ் நமக்கு தான் வேலை செய்கிறது. நம் வீட்டு வாஷிங் மிஷின் நமக்கு தான் வேலை செய்கிறது. அடுத்தவருக்கு அல்ல. நாம் மட்டும் ஏன் அப்படி தெரிய வேண்டும்? யோசித்து பார்ப்போம் கொஞ்சம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் நீதியுள்ளவர், அவர் கரங்களால் படைக்கப்பட்ட, அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். அப்படி இருக்க நாமும் நீதியுள்ளவர்களா இருக்க வேண்டும் அல்லவா? நீதி என்பது என்ன? கர்த்தர் நம்மை படைத்தார், அவர் நம் சிருஷ்டிகர்த்தா, அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அவர் விருப்பப்படி, அவர் கட்டளைப்படி நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், அடங்கி வாழ வேண்டும் அவருக்கு. இதுதான் நீதி, இதுதான் நியாயம். இதைதான் செய்ய வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை. பெரிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. சுலபம்தான். அவர் படைத்தால் அவருக்கு சொந்தம். அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய போகிறோம்.
அந்த அலுவலகத்தின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா? ஏனென்றால் சம்பளம் கொடுக்கிறார்கள், கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும். சரி, பள்ளிக்கு செல்கிறோம், பிள்ளைகள் அந்த பள்ளியின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது அல்லவா? எங்கு உட்கார வேண்டும், எப்படி நிற்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆசிரியர்கள் சொல்லித் தரும்போது அதை கீழ்ப்படிந்துதானே ஆக வேண்டும் அந்த பிள்ளைகள். இதற்கெல்லாம் மனிதர்கள் கீழ்ப்படியலாம். சர்வ சிருஷ்டி கர்த்தாவுக்கு நாம் அவர் சொல்வதை கேட்பதற்கு யோசிக்க வேண்டுமா? இதுவே நியாயம் என்றால் அது எவ்வளவு பெரிய நியாயம் நீதி. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது யோசித்து பார்ப்போம் கொஞ்சமாவது. நம்மை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை, நம்மை நாம் படைக்கவில்லை. 5 வயது வரைக்கும் நாம் எங்கு இருந்தோம், என்ன இருந்தோம் என்று நம்மை குறித்து நமக்கு என்ன தெரியும்? நம்மை பற்றி ஒன்றும் நமக்கே தெரியாது. நாம் வளர்ந்த பின்புதான் புரிந்து கொள்கிறோம். நாம் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த ஊரில் பிறந்திருக்கிறோம், இந்த உலகம் இப்படி இருக்கிறது, நிறங்கள் என்ன, உருவங்கள் என்ன, வயது என்றால் என்ன, மரணம் என்ன, பிறப்பு என்ன, எல்லாம் வாழ்க்கையை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்க நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை. நம் விருப்பப்படி வாழ நமக்கு உரிமை இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தன வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நம்மை அடிமையாக்க விரும்புவதே இல்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமையாக அல்ல, சுய புத்தியோடு, சுய சிந்தனையோடு, சுதந்திரமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் தான் கேட்கிறாரே கர்த்தர் தவிர அடிமையா இரு என்று சொல்லவில்லை. நான் சொல்வதையெல்லாம் செய் என்று சொல்லவில்லை. அவர் சொல்வார், நாம் மனதால் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது நமக்கு சரி என்று ஏற்றுக்கொண்ட பின்புதான் அதை நாம் செய்ய போகிறோம். நாம் அதை விரும்பாவிட்டால் கட்டாயப்படுத்தி கர்த்தர் நம்மிடத்தில் இதை செய் என்று சொல்ல மாட்டார். அவர் அவ்வளவு நல்லவர், அவர் அருமையானவர், மிகவும் ஜென்டிலாக, நாகரீகமாக நம்மிடம் அவர் நடந்து கொள்கிறார். அவர் கட்டாயப்படுத்துகிற தேவனே இல்லை, எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் படைத்த பூமி, இந்த உலகத்தில் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? என் பேச்சை கேள் மகளே என்று சொல்லுகிறார். ஆனால் சாத்தான் வந்து பேசுகிறான். நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவன் பேச்சையும் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம். அவன் விருப்பப்படி இச்சையோடு வாழ வேண்டும் என்றால் வாழலாம். யார் கேட்க போகிறார்? நியாய தீர்ப்பு நாள் வரும், கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார், அவ்வளவுதான். அக்னி கடலுக்கு தான் போக வேண்டும், பரலோகம் போக முடியாது. ஆனால் சுதந்திரம் பூமியில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கும் கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதே சமயத்தில் பொல்லாதவன் பேச்சை கேட்டு உலக இச்சைகளில் வாழ்ந்து எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். அதற்கு சுதந்திரத்தை கர்த்தரே கொடுத்திருக்கிறார். நீ யார் பேச்சை வேண்டும் என்றாலும் கேட்கலாம். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்து அவர் என்ன சொன்னார் அவர்களிடத்தில்? நன்மை தீமை அறியும் அந்த கனி பழுக்கக்கூடிய அந்த மரத்தினிடத்தில் அந்த பழத்தை தொடாதிருங்கள், அதை தொடவும் புசிக்கவும் வேண்டாம், அப்படி நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்றார். சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது அல்லவா? கர்த்தர் யாரையாவது காவல் வைத்து அவர்கள் அதை தொடாமல் பார்த்துக்கொள் என்று நம்மை கட்டாயப்படுத்திய விட்டு போயிருந்தார்? இல்லையே, அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார், விருப்பப்படி இருங்கள் என்று. நாம கீழ்ப்படிய வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறதே தவிர கட்டாயப்படுத்தி அல்ல. இல்லை, நான் பரிசுத்தமாய் வாழ மாட்டேன், நான் பாவம்தான் செய்வேன், அப்படிதான் வாழ்வேன் என்றால் அது நம்முடைய விருப்பம். கர்த்தர் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். நாம கீழ்ப்படிந்து பரலோகத்துக்கு போகலாமா? இப்பொழுது எதற்கு உலகத்தில் இத்தனை ஊழியர்கள், இத்தனை ஊழியங்கள், இத்தனை செய்திகள் ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்? கேட்டு மனம் திரும்பி அவர்கள் வரட்டும் என்றுதான், கீழ்ப்படியட்டும் என்றுதான். மிரட்டி உருட்டி கட்டாயப்படுத்தி அப்படியெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். உன் விருப்பம், சொல்வது நீதியின்படி சொல்லுகிறேன், எனக்கு தெரியாது சாமி என்று யார் சொல்லக்கூடாது அல்லவா? நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தாவே யாராவது சொல்லி இருந்தால் நாங்கள் திருந்தி இருப்போமே, எங்களுக்கு யாரும் சொல்லவில்லை, எனக்கு தெரியாதே என்று யாராவது சொல்வார்கள் அல்லவா? அப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்கே கர்த்தர் இத்தனை ஊழியர்களையும் எழுப்புகிறார். நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து அழிந்த போது 100 வருடம் நோவாயா பிரசங்கித்தார், யாரும் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் போன நோவாயா எல்லாருக்கும் சொன்னாரா என்று தெரியவில்லை. சொல்லாமல் பலரை விட்டு இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள்?
பாதாளத்தில். பாதாளம் என்பது அது ஜெயில் போல. அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை. நரகத்துக்கு அவர்கள் போகவில்லை. இதுவரை இருந்தவர்கள் பாதாளத்தில் தான் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு என்பது நரகத்திற்கு போடுவது என்பது கடைசியாக நடக்க போடுவது. கடைசியாக உலகத்தின் முடிவில் நடக்க போகிற காரியம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்புதான் அவைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் இப்பொழுது பாதாளத்தில் இருக்கிறார்கள். அந்த பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு பின்பு அங்கு போய் காவலில் இருந்தவர்களுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்திற்கு போய் கர்த்தரை பிரசங்கித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு கர்த்தருடைய நீதி சொல்லப்படாமல் இருந்திருக்கிறது. அதை போய் அங்கு சொல்லிவிட்டு வந்தார். நீதி நிறைவேற சொல்லப்படுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்து இப்படி என்றால் மனம் இருந்தால் கேட்டு கீழ்ப்படிந்து நட, இல்லை என்றால் உன் தலையெழுத்து. நீயே உன் வாழ்க்கையை முடிவு செய்து கொள் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையை புரிந்து கொள்வோம். ஞானம் உள்ளவர்களாய் நன்மையை புரிந்து கொண்டு, நன்மையை ஏற்றுக்கொண்டு, நல்ல வழியை தெரிந்து கொண்டு, பரிசுத்தமாய் வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோகத்தை சேர்வோம். தீமை வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்தருளுவார். நன்மையை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் கொடுத்தருளுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனுடன்.